பாரு, எஸ்பியா தான் இருக்கும். எஸ்பின்னதும் பயந்து போய் பேசுவேன் நினைச்சியா? எஸ்பி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். சார் குட் மார்னிங் சார். புவனேஸ்வரி யாரையாவது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லையே சார். மா நீ தான் அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. ரொம்ப டீசென்டான ஃபேமிலிமா. அப்படியா சார்? இங்க ஒருத்தி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா புவனேஸ்வரியான்னு தெரியல சார். சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கா சார். போலீஸே மரியாதை இல்லாம பேசுறா சார். மரியாதை இல்லாமையா? என்னம்மா சொல்ற? ஆமா சார். போலீஸ்ல அவங்க வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரவங்களுக்கு சமம்னு சொல்றா சார். அது மட்டும் இல்ல சார், அவ முக்கியமா என்னம்மா ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொன்னா அவ? அவ என்ன சொல்லியிருந்தாலும் சொல்லு. கெட்ட வரதா சொன்னாளா? யோசிக்காத, சொல்லுமா. இல்ல சார், உங்க உயர் அதிகாரிங்கெல்லாம் நாய்ங்க மாதிரி பணத்தை தூக்கி போட்டா வாலாட்டிட்டே வருவாங்கன்னு சொன்னா சார். அப்படியா சொன்னா? போலீஸ் யாருன்னு நீ அவளுக்கு காட்டு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மா நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ஆக்ஷன் எடு நீ. ஓகே சார். சார் அது என் தங்கச்சி புவனாவா தான் இருக்கும் சார். ஏதோ தப்பா இருக்கு சார். நீங்க வாங்க சார், உடனே போய் பார்க்கலாம். அந்த லத்தி எடு. ஏய் இத பாரு, என்ன தொட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நீ நாமினேஷன் பண்ணதுக்கே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண. என் மேல கைய வச்சுன்னு வச்சுக்க. என்னடி பண்ணுவ? நான் ஒண்ணுமே இல்லாதவளா இருந்தப்பவே உன்னை எதிர்த்து நாமினேஷன் பண்ண. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரா நான் உன் முன்னாடி கெத்தா நிக்கிறேன். எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னா என்ன செய்ய முடியும்னு காட்டணும்ல. பவர் ஆஃப் தி யூனிஃபார்ம் அண்ட் பவர் ஆஃப் தி எஜுகேஷன். ஏய் யார் மேல கைய வச்ச? கைய நடி, காலே வைப்பேன். தனா 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 எங்க தனா அப்பா தனா அப்பா உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ப்பா. தனா நான் இங்க சாப்பிட வரல. கிளம்பு. உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டு போற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். நான் வரணுமா? என்னாச்சுப்பா? இன்னும் என்ன ஆகணும்? ஏதோ மூணாவது மனுஷன் சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரியுது. உன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? அண்ணா நீ கிளம்பு, என் கூட வீட்டுக்கு வா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தலை முடிக்கிட்டு என் கூட வந்துரு. என் பொண்ணா நீ மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்துரு. அப்பா என்னப்பா நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா? நான் எது நியாயம்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். இல்லப்பா நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. அப்பா உங்களுக்கு என் உயிருக்கு ஆபத்துங்கிற தகவல் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா தன்னோட உசிரை பணைய வச்சு கதிர் என்ன காப்பாத்துனது உங்களுக்கு தெரியலப்பா. சரி, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன பேசாம இருக்கீங்க? இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. எல்லா நாளும் நல்லது நடக்குமா தானா? எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பதட்டமா இருக்கு. கட்டுன பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதவன் இவெல்லாம் ஒரு புருஷனா? இவனை நம்பி நீ எங்க என்னங்க பேசுறீங்க? அவ பாவம் ஜானகி, உள்ள வரும்போது சொன்ன இல்ல நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு. பெரியப்பா, பெரியம்மா எப்படி பேசாம இருப்பாங்க? மாயா நீ அமைதியாரு. நான் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? ஏன் புருஷனை தலை முழுகிட்டு வான்னு சொல்றதா? ஆமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இப்போ உங்க பொண்ணு தனலட்சுமி மட்டும் கிடையாது. நான் தனலட்சுமி கதிரவன். தனா நான் சொல்றத கேளு. அவசரத்துல தப்பான முடிவை நீ எடுத்துட்ட. அடா
அது தப்பான முடிவுன்னு நீ உணரணும். எனக்கு நீ வீட்டுக்கு வரணும். நான் நிம்மதியா இருக்கணும்னு வரணும். நீ நம்ம வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக கதிரை தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேனா அது உங்க பொண்ணுக்கும் அழகல்ல, உங்களுக்கும் அழகல்ல, முக்கியமா நம்ம குடும்பத்துக்கே அழகு இல்லப்பா. உங்க வளர்ப்புக்கே அர்த்தமே இல்லாம போயிடும்பா. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்கப்பா, நிச்சயமா நாங்க ஜெயிப்போம். நீங்களே எங்களை வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, பெருமையா பேசுவீங்க. தயவு செஞ்சு என்ன மட்டும் கூப்பிடாதீங்கப்பா, நான் வரமாட்டேன். எக்கேடோ கெட்டு போ. பார், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, தோலை உரிச்சிருவேன். அப்பா, பூனா என்னமாச்சு? ஏமா இப்படி இருக்க? என்னம்மா சொல்லுமா, யாரும் எதுவும் பண்ணாங்களா? என்னமாச்சு? சார் 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 பாருங்க சார், எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க சார் என் தங்கச்சிய. என்னம்மா நீ புவனேஸ்வரி அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு கேட்டப்ப அவங்க பேர் தெரியாது அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப புவனேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. ஐயோ சார், இவங்க தான் புவனேஸ்வரியா? எனக்கு தெரியாது சார். நீங்க யார் மேல கை வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க சார். என்ன செய்யலாம்னு நான் உங்ககிட்ட தானே சார் கேட்டேன். நீங்க தானே அவங்கள கவனின்னு சொன்னீங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது சார், அதான் லாடம் கட்டி விட்டேன். மேடம், என்ன எஃப்ஐஆர் போட்டீங்களா? ஜாமீன் வாங்கணுமா? சாரி சார், இவங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாது. இவங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வர போறேன்? சார், நீங்க அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க சார். இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி வாங்கல சார். சாரி மேடம். அடி பலமா பட்டுருச்சா? எஸ்பி சார் சொன்னனால தான். என்னம்மா நீ நான் தான் அடிக்க சொன்னமா சொல்லிட்டு இருக்க. பசுபதி சார், சார் அவங்க தான் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் வாங்க. நான் போலீஸ் வேலைக்கு வேணா புதுசு, ஆனா உனக்கும் நீ பண்ற திருட்டு வேலைக்கும் எனக்கு புதுசு கிடையாது. உன் மேல சட்ட ரீதியாக என்னால ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனா எங்க திரும்பினாலும் நீ வந்து எனக்கு வேலையை போடுவேன்னு எனக்கு தெரியும். அடி வாங்கினல, இப்போ இந்த அடிச்ச அடி சாகுற வரைக்கும் உன் மனசுல இருக்கும். பூனா வாமா, வாமா நம்ம போலாம். வாமா, வா எந்திரி. மெதுவா